ராஜ் டியூப் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்குறது வந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய தைப்பூசம். இந்த தை மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் சந்திரன் வந்து பூச நட்சத்திரத்தில் வாசம் பண்ணும் பொழுது தான் நமக்கு பௌர்ணமி. இந்த மாதம் இது மகர மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பூச நட்சத்திரத்தில் சந்திரனும் இருக்கும் பொழுது இந்த தைப்பூச திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஸோ இந்த நாள் என்ன ஒரு பெரிய உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையிட்டிருந்து அந்த சூரபத்மனை அழிப்பதற்கான வேலை அவர் வந்து வாங்கின நாள் தான் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் ரொம்பவுமே விசேஷம்தான். ஸோ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவோம். அதுக்கு போல் இந்த மலை மேலே இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர், அவருக்கு இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. பொதுவாகவே இந்த தைப்பூசம்னாலே எல்லாரும் முருகப்பெருமானை தான் நம்ம கொண்டாடுகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இந்த தைப்பூசத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன விசேஷம் அப்படின்னா, மகாவிஷ்ணுவுக்கும் தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சேரை, திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருச்சேரை அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம். இங்கே வந்து சாரநாத பெருமாள், சாரநாயகி தாயார், இந்த கோவிலில் வந்து மொத்தம் 5 தாயார் வந்து இருப்பாங்க. இங்கே என்ன விசேஷம், தைப்பூசத்தில் இந்த பெருமாளுக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாபலி சக்கரவர்த்தி அவர் வந்து பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தார் இல்லையா. மகாபலி சக்கரவர்த்தியை 3 அடி மண் கேட்டார். ஸோ 1 அடி பூமி 1 அடி வானம் எடுத்தார். இன்னொரு அடி எங்கங்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி அவருடைய சிரஸ் வந்து தலையை வந்து காமிச்சார். ஸோ பெருமாளுடைய பாதம் அந்த சிரஸ் மேலே அவர் வைக்கிறச்சே மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில் அவர் பாதத்தை வச்சார் இல்லையா. ஸோ அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக பெருமாள் வந்து திருவிக்கிரம அவதாரம் எடுத்தார். அந்த காலை வந்து கங்கையில் போய் அவர் நினச்சாராம். ஸோ கங்கையில் வந்து விஷ்ணு தன்னுடைய பாதத்தை நினைத்து தன்னுடைய பாவத்தை தீர்த்து கொண்டார். அப்போது கங்கை வந்து ரொம்ப பெரியவளாயிட்டா. ஒரு பாவத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கங்கை தான் பெரியவள்னு. காவேரி தாயார் என்ன பண்ணுறா, கங்கையை விட நான் ஒரு பெருமையை அதிகமாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த திருச்சேரையில் பெருமாளுடைய சன்னதி முன்னாடி ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து காவேரி தாயார் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணுறா. ஸோ பெருமாள் வந்து என்ன பண்ணார், இவளுக்கு வந்து ஒரு விளையாட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தாயாருக்கு ஒரு குழந்தை ரூபமாக வந்து காவேரி தாயாரின் மடியில் வந்து அவர் படுத்துக்கிறார். ஸோ இந்த காவேரி தாயாருக்கு தெரியாது இது பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தவத்தை மெச்சின பெருமாள் காவேரி தாயாருக்கு குழந்தை ரூபமாக இந்த தைப்பூசத்தில் தான் அவர் வந்து காட்சி கொடுத்தார். அதனால் தைப்பூசம் வந்து திருச்சேரையில் ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே வந்து 5 தாயார் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். இங்கே நம்மளுடைய பாவங்கள் தீரணும். அப்போ காவேரி வந்து துலா மாதத்தில் கங்கை வந்து காவேரியோட இணையறா. அதனால் துலா மாதத்தில் யாரெல்லாம் காவேரியில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறோமோ நம்மளுடைய பாவம் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ இந்த தைப்பூசத்தில் நம்ம எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோமோ, திருச்சேரையில் இருக்கக்கூடிய சாரநாத பெருமாளுக்கும் இங்கே தைப்பூசம் ரொம்ப விசேஷம்தான். ஸோ தைப்பூசத்தில் வந்து நம்ம விரதம் இருக்கலாம். முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க இந்த தைப்பூசத்தில் வந்து விரதம் இருக்கலாம். தைப்பூசம் அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வேல் பூஜை செய்யலாம், வேல்மாறல் படிக்கலாம், வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்யலாம், பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்யலாம். முருகனுக்கு வந்து அன்றைய நாளில் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் விரதம் இருந்து நம்ம மாலை நேரத்தில் ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு உணவு அருந்துறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த தைப்பூசம் முருகனை தவிர நம்ம வந்து ஒரு தெய்வத்தை வணங்கினோம்னா அன்னைக்கு வந்து மகாவிஷ்ணுவையும் வணங்கலாம். குரு வாசம் செய்யக்கூடிய ஒரு நாள் அது. அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அன்றைய நாளில் நீங்கள் வந்து ஹயக்ரீவரை வணங்குறது, பசங்களுக்கு புதுசாக ஒரு கல்விக்கு நீங்கள் வந்து ஏதாவது செய்கிறதையும் தைப்பூசத்தில் வந்து தாராளமாக செய்யலாம். ஸோ தைப்பூச திருவிழா முருகப்பெருமானுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இந்த தைப்பூசம் முருகனுக்கும் விசேஷம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும். ஏன்னா குரு வாசம் பண்ணுறார் இல்லையா, அதனால் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாள். மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால் மகர மாதத்தில் சந்திரன்
பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த தைப்பூசத்தில் முருகன் வணங்குறவங்க முருகன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். பெருமாள் பக்தர்கள் பெருமாளை வணங்கி சாரநாத பெருமாளை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கல்வியில் ரொம்ப ஒரு ஞானம் வரணும் அப்படிங்கிறவங்க ஹயக்ரீவரை வணங்கி நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளலாம். இப்படி இந்த பௌர்ணமியில் இந்த தெய்வங்கள் யாரை வணங்கினாலுமே நமக்கு முழுமையான பலன் உண்டு. தைப்பூசத்தில் இதை தவிர நம்ம வேறு யாரை வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பௌர்ணமி உங்கள் குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ சித்ரா பௌர்ணமிக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் உண்டோ அதே போல தான் இந்த தைப்பூசத்திற்கும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறணும். இதுவரை நான் குலதெய்வமே போகலை அப்படின்னா உத்தராயணத்தில் முதல் தைப்பூசத்தில் போய் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். அப்படிங்கும் பொழுது குலதெய்வ பிரார்த்தனை செய்து குலதெய்வ வழிபாடு செய்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு தை மாதமும் நீங்கள் இந்த மாதிரி தைப்பூசத்தில் போய் குலதெய்வத்தை வணங்கி வரலாம். தெய்வம் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இந்த தைப்பூசம் அமையும். ஸோ குலதெய்வம் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரும்பொழுது தெய்வத்தையும் நீங்கள் வீட்டுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய தைப்பூசத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எந்த வேண்டுதல் வேணாலும் நம்ம தெய்வங்களிடையே வைக்கலாம். அன்றைய நாள் முருகப்பெருமானை வணங்குறது விசேஷம். திருச்சேரை சாரநாத பெருமாளை வணங்குறது விசேஷம். உங்கள் குலதெய்வத்தை வணங்குறது விசேஷம். இது நாள் வரைக்கும் நான் ரொம்ப மனசோட கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் நம்ம குடும்பத்தில் நித்தியம் தெய்வம் வாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் உங்கள் குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவில் தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.